வெல்கம் டு ஆல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் போன வீடியோவில் பார்த்தா என்னென்னா வாட் இஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான ரெக்டிஃபையர்ஸ். த ஃபர்ஸ்ட் இது ரெக்டிஃபையர்ஸ் அப்படிங்க என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தான். இது கன்வெர்ட்டிங் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இன்டு டைரக்ட் கரண்ட். இதோட இந்த ரெக்டிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸை பொறுத்து அது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரெக்டிஃபையர்ஸ் இருக்குது. அதில் எத்தனை டையோடு நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்தும். இதில் ஃபர்ஸ்ட் டைப்பான அந்த ரெக்டிஃபையர்ஸ் என்னன்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரை பார்த்துருவோம். இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படிங்கன்னா இஸ் இஸ் அ சிங்கிள் டையோட் டு அலோ கரண்ட் டு ஃப்ளோ டியூரிங் ஒன்லி ஒன் ஆஃப் ஆஃப் த ஏசி சைக்கிள். இதோட ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளை பிளாக் பண்ணி அந்த ஏசி வேவ் ஃபார்மை நமக்கு பல்சேட்டிங் டிசி அவுட்புட்டாக கொடுங்க. இது வந்து சிம்பிள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் சிக்னிஃபிகன்ட் ரிப்பிள் அண்ட் ரிக்வயரிங் அடிஷ்னல் ஃபில்டரிங் ஃபார் ஸ்மூத் டிசி. அந்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது என்னென்னா யூட்டிலைசஸ் மல்டிபிள் டையோட்ஸ் டு கன்வெர்ட் போத் ஆஃப்ஸ் ஆஃப் த ஏசி வேவ் ஃபார்ம் இன்டு எ யூனி டைரக்ஷனல் கரண்ட். அதாவது இதில் நமக்கு டையோட்ஸை பொறுத்து 2 டைப் இருக்குது. என்னென்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னா ஒன்றும் இல்லை, 4 டையோட நம்ம வந்து பிரிட்ஜ் கான்ஃபிகரேஷனில் அரேஞ்ச் பண்ணி அதில் நம்ம கரண்ட் ஃப்ளோவை வந்து சேம் டைரக்ஷனாக ஏசி பொலாரிட்டிக்கு ஏற்ற சேம் டைரக்ஷனாக கொண்டு வர்றது. அண்ட் சென்டர் டேப் ரெக்டிஃபையர் அப்படிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை சென்டர் டேப் பண்ணி அந்த செகண்டரி வைண்டிங்கில் 2 டையோடு யூஸ் பண்ணி ஆஃப் சைக்கிளை வந்து நம்ம ஏசியாக இது பண்ணுறது. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் எஃபிஷியன்ட் தென் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்ஸ் அண்ட் ப்ரொவைட் எ ஸ்மூத்தர் அவுட்புட் வித் லெஸ் நிப்பிள். அதாவது ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரோட இது கொஞ்சம் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரெக்வயர் மோர் காம்போனன்ஸாக இதில் ஒர்க் ஆகும்.